ரேடியோ சிட்டி கேட்டுட்ருக்கீங்க. ரேடியோ சிட்டி சக்தி கூட. ஒரு கடவுளுக்கும் நம்ம ஒரு வாகனம் வச்சுருக்கோம். அதாவது இந்த உலகத்தை தாங்கக்கூடியவர் கடவுள், அவரை தாங்கக்கூடியது அவருடைய வாகனம். இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனம் வச்சுருக்கோமே, அந்த வாகனத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். முதல்ல மயில் வாகனன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனை சொல்லுவோம் இல்லையா? மன்னன் பிரபாகரனுக்கு 4 மகன்கள். சூரன், பதுமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டையர், சூரபத்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க 2 பேரும் ஒரே ஆசுரனாக பிறப்படுக்கிறாங்க. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் இந்த சூரபதுமனை வதம் பண்ணுறார். சூரபதுமன் மறுபடியும் 2ஆக பிளவுபட்டு சூரன் மயிலாகவும் பதுமன் சேவலாகவும் உருப்பெறாங்க. இந்த 2 பேரும் தன்னுடைய குழந்தை பருவத்தில் அகத்திய முனிவர்கிட்ட உபதேசம் வாங்கினதுனால முருகப்பெருமான் தோன்றப்போவதை உணர்ந்த பேரு அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அந்த முருகனோடையே எப்பவும் இருக்கணும் அப்படின்னு அவங்க தவம் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஆனால் அசுர குணத்தால் முருகனால் அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சது. ஆனால் அவங்களுடைய விருப்பப்படியே சூரனை மயிலாக்கி தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கிட்டார் முருகப்பெருமான். பதுமனை சேவர் கொடியாக்கி தன்னுடைய கையில் ஏந்தினார். இப்போ அடுத்ததாக புலினாலே ஐயப்பனினுடைய வாகனம். மகிஷாசுரனினுடைய தங்கை மகிஷி காலவ முனிவரினுடைய பத்தினியாக இருந்தவள். ஒரு தடவை தன்னுடைய கணவரை மகரிஷியேன்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக மகிஷியேன்னு கூப்பிட்டதுனால அவர் சாபத்தினால மகிஷின்னு சொல்லப்படக்கூடிய எருமை தலையுடைய அரக்கியா பிறக்கிறா. அப்புறமாக பிரம்மதேவனை நோக்கி தவம் பண்ணி ஒரு ஆணுக்கும் பிறக்கக்கூடிய மைந்தனால மட்டுமே தனக்கு மரணம் நேரணுங்கிற அரிய வரத்தை பெறுகிறாள். அவளை வீழ்த்ததுக்காகவே சிவ விஷ்ணு தேஜஸின் இணைப்பாக தோன்றியவர் ஐயப்பன். குழந்தையில்லாத பந்தள மன்னன் காட்டில் கிடைச்ச அந்த மணிகண்டனை தன்னுடைய குழந்தையாக எடுத்து வளர்க்குறார். மணிகண்டன் வந்ததுக்கு அப்புறமா மன்னனுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான். 2 பேரும் வளர எங்கே தன்னுடைய மகனுக்கு பட்டம் கிடைக்காதோன்னு பயந்தா பந்தள ராணி. தீராத தலைவலி மாதிரி நடிக்கிறா. புலிப்பால் குடிச்சா அந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லி அரண்மனை வைத்தியர் சொன்னதாக போய் சொல்லி மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புறா. அங்கே முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த மகிழ்ச்சியை வதைக்கிறான். அது பார்த்து மகிழ்ந்த தேவேந்திரன் தானே புலியாக அவருக்கு வாகனமாறான். இதுதான் புலி வாகனத்தின் கதை. அடுத்ததாக மூஞ்சுரு பிள்ளையாரினுடைய வாகனம் இல்லையா? தன்னை மாதிரியே யானை முகம் படைத்த ஒருவனால் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும்னு வரம் வாங்கியிருந்தான் கஜமுகாசுரன். அவனை அழிக்கிறதுக்காக விநாயக பெருமான் முன்வரார். தன்னுடைய தந்தத்தை உடைத்து கஜமுகாசுரன் மேலே ஏவரார். அதை பார்த்து பயந்த கஜமுகாசுரன் தன்னுடைய உருமாறும் சித்தியால மூஞ்சுரு வடிவம் கொண்டு தப்பியோட முயற்சி பண்றான். விநாயகர் விடாமல் அவனை துரத்தி அந்த மூஞ்சிரின் மேல் ஏறி அதை தன்னுடைய வாகனம் ஆக்கிக்கிறார். அப்படிதான் அவருடைய அந்த மூஞ்சூர் வாகனம் வந்தது. ஆணவம் பிடித்தவர்கள் தங்களை ஒடுக்கி கொண்டு சிறியவர்களாகிவிட்டால் அந்த நிலையிலும் அப்படிப்பட்டவர்களை கூட தாங்கிக் கொள்ளும் வகையில் லேசாகிவிடக்கூடிய பரம கருணாமூர்த்தி விநாயகர். இதற்கு அத்தாட்சி தான் அவ்வளோ பெரிய யானையை மூஞ்சூர் அனாயாசமாக தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கு. கருடன் கசியப முனிவரினுடைய 2 மனைவிகளில் ஒருத்தியான கத்ரு நாகங்களை பிள்ளைகளாக பெறறா. இன்னொருத்தியான வினதை அருணனை, அதாவது இவன் பின்னாளில் சூரியனுக்கு சாரதி ஆறான். ஏன்னா சூரியனினுடைய தேரோட்டி அருணன்னு சொல்வோம் இல்லையா? இப்படி வினதை அருணனையும் கருடனையும் பெற்றெடுக்கிறா. ஒரு நாள் கத்ரு வினதை கிட்ட இந்திரன் குதிரையான உச்சஸ்ரைவஸ் நிறம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும்னு சொல்கிறா. தவறா சொன்ன நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிறா. வெண்மைன்னு வினதை சொன்ன உடனே இல்லவே இல்லை, அது கருமை நிறம்னு சொல்லி வஞ்சனையால் அந்த உச்சஸ்ரைவசின் உடல் முழுசா தன்னுடைய மகன்களான கருநாகங்களை கொடி மாதிரி சுற்றி அதை கருமையாக்கி வினதையை அடிமையாக்கிடுறா கத்ரு. தேவாமிர்தத்தை தன்னுடைய குழந்தைகளான நாகங்களுக்கு கிடைக்க பண்ணினா அவளை விடுதலை செய்கிறதாக சொல்கிறா கத்ரு. அதை கொண்டு வரதுக்காக தேவலோகத்துக்கு போகிறான் கருடன். தேவலோகத்தில் அவனை எதிர்கொள்ள இயலாத நிலையில் அங்கே திருமால் தோன்றி அவனை தடுக்கிறார். அவனை மெச்சி நீ வேண்டக்கூடிய வரத்தை கேள் தர்றேன் அப்படின்னு சொன்னபோது கருடன் ஆணவத்தோடு எனக்கு வரலாம் இன்னும் வேண்டாம், உங்களுக்கு வேணும்னா நான் தரேன் கேளுங்கன்னு நான். உடனே திருமால் நீ எனக்கு வாகனமாக வேணும்னு கேட்டாராம். அவர் சொன்ன மாதிரியே திருமாலுக்கு வாகனமாறார் கருடன். பெரிய திருவடிங்கிற பட்டத்தையும் அவர் பெற்றார். இறைவனினுடைய வாகனங்களான மயில் வாகனம், சேவல் வாகனம், புலி வாகனம், கருட வாகனத்தை பற்றி பேசினோம். இப்போ ரிஷபம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகா பிரளயம் நடந்து முடிஞ்சது. உலக உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டே வந்தது. ஊழி கூத்தாடுறார் மகாகாலரான ஈசன். அப்போது தர்ம தேவதை அவரை சரணடைகிறா. எல்லா உயிர்களும் அழிஞ்சிருச்சே, நானும் அழிய வேண்டியது தானான்னு கேட்குறா. தர்மத்துக்கு எந்த நாளும் அழிவில்லை, நான் எப்படி சாஸ்வத சத்தியமோ அதே மாதிரி தர்மமும் சத்தியமே. பிரளயத்தால் அழிந்து மறுபடியும் எல்லாம் தர்மப்படி வெளிப்பட்டே ஆகணும். அதனால் பயப்படாத தர்ம தேவதையே, காளை வடிவம் கொண்டு எனக்கு வாகனமாவாய், உன்னை என்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாராம் ஈசன். தவம், தூய்மை, தயை, சத்தியம் இப்படி 4 தத்துவங்களையும் 4 கால்களாக கொண்டு தர்ம தேவதை காளை வடிவு கொண்டு ஈசனுக்கு வாகனமானாள்.
ஈசனும் அதன் மீது ஆரோகணித்து ரிஷபாரூடர்ங்கிற பெயர் பெறார். இப்படித்தான் ரிஷப வாகனம் ஈசனுக்கு வந்த ஒரு கதை. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.